ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா கையில் பூவோட இதுக்காக உன்னை பார்க்க வந்தேன் தெரியுமா? ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா முதல்ல தலையில் பூ வச்சுட்டு போவீங்க. கோயிலுக்கு வந்தாலும் இது நல்லபடியாக நடக்கணுமேனு பூ போட்டு தானே பார்ப்பேன். அப்படிதான் இப்பொழுது உனக்கான நல்லதை நடத்த போறேன்னு ஒரு வெற்றி செய்தியை சந்தோஷ செய்தியாக உன்னிடம் சொல்வதற்காக தான் கையில் பூவோட உன்னை தேடி வந்தேன். இந்த பூவை தொட்டதின் மூலமாக நீ நினைச்ச காரியம் நிச்சயம் வெற்றிகரமாக நடக்கும். இந்த வராகி அம்மா வாக்கு கொடுத்தா ஒருபோதும் மாறாதுன்னு உனக்கு தெரியும் தானே? நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன்னு உனக்கு உறுதி சொல்லியிருக்கேன் தானே? இதோ அப்படிதான் இப்போது இந்த பூவை தொட்ட உன் வாழ்க்கையில நீ நினைச்ச எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக முடிச்சு தரப்போறேன். உன் வாழ்க்கையே உனக்கு பெரிய சவாலுன்னு எனக்கு தெரியும். உன் வாழ்க்கைங்கிற சவாலில் நீ தோத்து போகிறதும் ஜெயிக்கிறதும் இப்போது உன் கைகளில் தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ. எப்போதுமே இந்த பூமியில் நீ நல்லா வாழ்ந்தாலும் அதை பார்த்து சில பேர் பொறாமப்படுவாங்க. நீ கஷ்டப்பட்டாலும் உன்னை ஒரு மாதிரி ஏளனமாக இலக்காரமாக பேசுவாங்க. மொத்தத்தில் மனிதர்கள் எப்போதுமே யாரையாவது ஏதாவது குறை சொல்லி பேசக்கூடிய அந்த குணத்தோடு தான் இருக்காங்க. இப்படி அடுத்தவன் வாழ்க்கையை பற்றி விமர்சனம் செய்யும் மனிதர்கள் உன்னை பற்றி என்ன சொல்கிறான்னு நீ யோசிக்காத. அவர்களது வார்த்தையை நீ கவனிக்கவும் வேண்டாம். அதுக்கு பதிலாக அடுத்தவன் என்ன பேசுகிறான்னு பார்க்காம அடுத்து நாம் என்ன செய்யணும்னு யோசி. உன்னோட யோசனைகள் தானே உன் வாழ்க்கைக்கு உயர்வை கொடுக்க முடியும். நல்லவனாகிய நீ எவ்வளவு கஷ்டம் வந்தபோதும் உன் குணத்தில் மாறவே இல்லை. ஆனால் கெட்டவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் உடனே தப்பான விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க, தப்பான வழியில் போக ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நல்லவனாகிய உனக்கு எவ்வளவு துன்பம் வந்த போதும் நீ எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் கையால் கற்றுக்கிட்ட. அப்படி இருக்கும்போது இப்போது மட்டும் நீ ஏன் எல்லாரையும் நல்லவங்கன்னு நீ நம்புற? நீ அடுத்தவங்க மேலே நம்பிக்கை வைக்கும்போது அவங்க உன்னை நம்புகிற அளவுக்கு நீ நல்லவனாக இருப்பது சரிதான், உண்மைதான். ஆனால் நீ நம்புகிற அளவுக்கு இந்த உலகில் யாருமே நல்லவர்கள் இல்லைங்கிறத எப்போது புரிந்து கொள்ள போகிறாய் என் செல்லமே? நீ நினச்சது போல வாழ்க்கை அமையலையேன்னு கவலைப்படாத. உன் கூட இருக்கவங்க உனக்கு நல்லது நடக்கணுன்ற அந்த நல்லெண்ணத்தோடு இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோ. நீ நினச்சது போல உன் வாழ்க்கை அமையணும்னா உன்னுடைய எண்ணம் மட்டும் சரியாக இருந்தால் பத்தாது. உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் உனக்கு நல்லது நினைக்கக்கூடியவர்களாக, நல்ல அதிர்வலைகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அல்லவா? அதனால தான் நீ நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது, உன்னை சுற்றி இருக்க சொந்தமும் நட்பு வட்டாரமும் நல்லதாக இருக்கட்டும்னு நான் சொல்கிறேன். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னெல்லாம் கிடைச்சதோ அது எல்லாத்தையுமே நான் தான் உனக்கு கொடுத்துருக்கேன். நீ நினச்சது போல் இன்னுமே உன் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக அமைச்சு கொடுப்பேன். உன் மனசை மட்டும் நீ தைரியமாக திடமாக வச்சுக்கோ என் செல்லமே. உண்மையாக இருக்கிறதுனால உனக்கு அதிக துன்பம் வரதா செய்து, பிரச்சனை வரதா செய்து. ஆனால் இது நீண்ட காலம் நிலைக்காது என் செல்லமே. உண்மையாக இருக்கிறவங்கள நான் சோதிச்சாலும் சீக்கிரமே உன் கஷ்டத்தை போக்கி உனக்கான சந்தோஷத்தை கொடுத்துருவேன். ஆனால் பொய்யான மனிதர்களும் தவறான வேலை செய்பவர்களும் தப்பான வாழ்க்கையை வாழ்கிறவங்களும் இப்போதைக்கு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ்வது போல தெரிந்தாலும் நீண்ட காலம் அது நிலைக்காது. அவங்கவங்க செஞ்ச நல்லதுக்கும் கெட்டதுக்குமான உண்ட பலன்களை அவங்கவங்க அனுபவிச்சு தானே ஆகணும். ஒரு சில பேருக்கு நீ உதவி செய்யும் போது அவங்க அந்த உதவியை மறக்காமல் உன்கிட்ட நன்றி விசுவாசத்தோட நல்லபடியாக நடந்துக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் நீ உதவி செஞ்சதையே மறந்துட்டு உனக்கே எதிராகவும் உனக்கே துரோகமும் கஷ்டம் செய்யக்கூடியவர்களாக, உனக்கு மன கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் நீ அதை நினச்சி வருந்தாதே என் செல்லமே. ஒரு சிலர் தோத்தவங்களை பார்த்து இவங்க எப்படி ஜெயிப்பாங்கன்னு நான் பார்க்குறேன்னு ரொம்ப ஏளனமாக நினைப்பார்கள். அப்படிதான் உன்னையும் ஒரு சிலர் ஏளனமாக மட்டமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கண்ணு முன்னாலேயே உன்னை ஜெயிக்க வச்சு தலை நிமிந்து வாழ வைக்க இந்த வராகி அம்மா நான் இருக்கேன்றத நீ மறந்திடாதே என் செல்லமே. இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் எல்லாமே அடுத்தவனுக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அவன் செஞ்ச தவறுக்கு அவன் கஷ்டப்படுறான்னு சொல்லுவாங்க. ஆனால் தனக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டா நான் எல்லாருக்கும் நல்லதை தானே செய்கிறேன், அப்புறம் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைன்னு அறியாத பிள்ளை போல கேள்வி கேட்பார்கள். ஆனால் நீ செஞ்ச நல்லதும் கெட்டதும் மட்டுமல்ல, இந்த உலகில் எல்லாரும் செய்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நான் தானே கணக்கு வச்சிருக்கேன். இத்தனை நாளை கஷ்டப்படும் போது யாரும் உனக்குன்னு வந்து எதுவும் செய்யலை. ஆனால் இப்போது நீ நல்ல நிலைமைக்கு வர்றனா அதை பார்த்து பொறாமப்பட்டு எப்படியாவது உன்னை கீழே தள்ளி விடுறதுக்கு
ஏராளமானவர் முயற்சி செய்யத்தான் செய்வார்கள். அப்படி உனக்கு எதிராக யார் என்ன சதி வேலை செஞ்சாலும் அதை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காம அமைதியாக நீ செய்ய வேண்டிய வேலைகளை மட்டும் செய்தால் போதும் என் செல்லமே. இந்த காலத்தில் பணத்தை மதிக்கிற மனிதர்கள் பாசத்தை பெருசாக நினைக்க மாட்டாங்க. ஏன்னா பணம் இருந்தால் வாழ்க்கை நல்லா நிம்மதியாக இருந்துடும்னு அவங்க நினைக்கிறதுனால பாசத்தை பற்றி சிந்திக்க கூட மாட்டாங்க. இந்த உலகத்தில் நீ கஷ்டப்பட்டு யார்கிட்டையாவது ஒரு பணம்னு போய் நின்னா உன்னை ஏளனமாக தான் பார்ப்பாங்களே தவிர நீ நல்லா வருவ, அதுக்காக இந்த பணத்தை கொடுத்து உதவி செய்யலாம்னு யாருக்குமே மனசு வராது. இதை நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. ஏன்னா உனக்கு கையில் காசு பணம் வரவு வருமானம் இருக்கும்போது நீ எல்லாருக்கும் யோசிக்காமல் கொடுத்த. ஆனால் இப்போது உனக்கு ஒரு தேவைன்னு போய் நின்னா உன்னை இலக்காரமாக தான் பார்ப்பாங்களே தவிர யாரும் உதவி செய்ய மாட்டாங்கன்ற அந்த உண்மையை நீ புரிஞ்சுக்கோ. ஏன்னா இந்த உலகம் முயற்சி செய்பவர்களையும் முன்னேற துடிப்பவர்களையும் கண்டு பொறாமைப்படுமே தவிர அவங்க நல்லா வரட்டும்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. அதனால தான் நீ யாருக்கிட்டையும் எதையும் சொல்லவும் வேணாம், யாருக்கிட்டையும் எதையும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். தொடர்ந்து முயற்சி மட்டும் செஞ்சினா இந்த பொல்லாத உலகத்தில் உன்னை நிச்சயமாக உயர்த்துவேன்னு சொல்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பதற்கு பணம்தான் மிகப்பெரிய துணையாக இருக்குன்னு எனக்கு தெரியும். பாசத்தை வச்சுக்கிட்டு இந்த காலத்தில் எதுவும் செய்ய முடியாதுன்னு தானே எல்லாரும் பணத்துக்கு பின்னாலேயே ஓடி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தவனை குறை சொல்கிறவன்லாம் நல்லா இருக்கான். நான் எல்லாருக்கும் நல்லதையே நினச்சிட்டு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு நினச்சி வருத்தப்படாத. எப்போதுமே அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கள இந்த உலகம் வேண்டுமானால் விரும்பாமல் இருக்கலாம். ஆனால் இந்த வராகியம்மா எனக்கு பிடிச்ச பிள்ளை தானே. ஏன்னா நீ மட்டும் நல்லா இருக்கணும்னு நினச்சது கிடையாது, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு நினைக்கிற என் அன்பு பிள்ளையான உனக்காகவே நீ நினச்ச விஷயங்களையெல்லாம் நான் நடத்தி கொடுப்பேன். எப்போதும் தொடர்ந்து முயற்சி செய். சும்மாவே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன், என் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் வரலைன்னு பாதியிலேயே சோர்ந்து போகாதே. எந்த தடைகள் வந்தாலும் நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சினா அது நிச்சயமாக உனக்கான முன்னேற்றத்தை கொடுத்தே தீரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சதெல்லாம் அந்த காலம். இப்போலாம் உதவின்னு கேட்டாலே ஓடிப்போய் ஒழியக்கூடிய மனிதர்கள் நிறைஞ்ச காலமாக இது மாறிடுச்சு. காலத்தின் மாற்றம் உதவிங்கிறதையே மறந்துடுற அளவுக்கு கொண்டு போயிடுச்சு. ஆனால் நீ எப்போதும் யாருக்கும் உதவி செய்ய மறக்கவும் கூடாது, மறுக்கவும் கூடாது என் செல்லமே. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்துறேன். நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லது நினச்சி உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையோடு இருந்தீனா இன்னும் உன் வாழ்க்கை நல்ல நிலைமைக்கு வரும். எப்போவுமே யார் என்ன வேணா நினைக்கட்டும்னு நினைக்கலாம், ஆனால் யார் எப்படி வேணாலும் போகட்டும்னு நினைக்காதே. யாருக்காவது ஒரு கஷ்டம்னா ஓடி போய் உதவி செய்யக்கூடிய முதல் நாளாக நீ இரு. யாராவது ஒரு பிரச்சனைன்னு வந்து நிற்கும்போது உன்னால் முடிஞ்சா அவர்களுக்கு உதவி செய்ய தயங்காதே என் செல்லமே. இந்த உலகத்தில் எல்லாரையுமே எனக்கு பிடிக்கும். அப்படி இருந்தும் கூட யாராவது மன கஷ்டத்தில் இருக்கும்போதோ மனக்காயத்தில் இருக்கும்போதோ நான் எதற்காக அவர்கள் கேட்டதை நடத்தி தருவதில்லைன்னு உனக்கு தெரியுமா? நீ கூட என்கிட்ட எவ்வளவோ வேண்டுதல் வைக்கிற, ஆனால் உன்னுடைய எல்லா காயத்துக்கும் நான் மருந்து கொடுத்துட்டேனா அப்புறம் எந்த முயற்சியும் செய்யாமல் வாழ்க்கையை ரொம்ப அலட்சியமாக நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால தான் சில கஷ்டங்களை கொடுத்து சில காயங்களை கொடுத்து சில எதிர்பார்ப்புகளை உண்டாக்கி அப்புறமா நீங்கள் ஏமாறாமல் உங்களுக்கானதை நான் நடத்தி தர்றேன். இந்த வராகியம்மா என்ன செஞ்சாலும் அதில் ஒரு காரணம் இருக்குன்றதை நீ மறந்துடாத. உன்னை தூக்கி எறிஞ்சவங்கள நினச்சி நீ கவலைப்படவே கூடாது. ஏன் உன்னை தூக்கி எறிஞ்சோம்னு அவங்க கவலைப்படுற அளவுக்கு நீ வாழ்க்கையில் உயர்ந்து காட்டணும் என் செல்லமே. நீ உயரத்தில் இருக்கும்போது உன் வாழ்க்கையில் நல்ல நிலைமையில் இருக்கும்போது உன்னை விட தாழ்ந்த இடத்தில் இருப்பவர்களை பற்றி நீ எதுவும் தப்பாக நினைக்கக்கூடாது. ஏன்னா மேலே இருக்கிறவன் கீழே போவான், கீழே இருக்கிறவன் மேலே வருவான் என்பது தானே உலக நியதி. இத்தனை நாளாக நீ வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட, கெட்ட நேரத்தால் வாழ்க்கை உன்னை பாடாப்படுத்துச்சு. ஆனால் இப்போது எல்லாமே சரியாகி உனக்கான நல்ல நேரம் வரப்போகுது. இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதையும் நடத்துவதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்லமே. எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் வார்த்தைகளை யோசிக்காமல் பேசிடாதே. ஏன்னா யோசித்து பேசுகிறவனாக இருந்தாலும் ஆணவத்தில் பேசினா அழிஞ்சு போயிடுவான். யோசிக்காமல் பேசுகிறவன் வாழ்க்கையில் ஆரம்பத்திலேயே அழிஞ்சு போயிடுவான். நீ எப்போதும் எந்த விஷயத்தை பற்றி பேசினாலும் கவனமாக மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே பேசும்போது அது எந்த துன்பமும் உன்னை நெருங்க விடாது. இந்த உலகத்தில்
எல்லாருமே வலியையும் வேதனையையும் சுமந்தவர்களாகத்தான் இருக்காங்க. அந்த வகையில் கஷ்டப்பட்டு கவலைப்படுகிற உனக்கு நான் நிச்சயம் நல்லதை செய்வேன். சில பேர் நாம் செஞ்ச தவறுக்கு தண்டனை கிடைக்காதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு தெரியுமா? நல்லது செய்கிறவங்களே கஷ்டப்படும் போது தண்டனை அனுபவிக்கும் போது தவறு செஞ்சவங்களுக்கு எப்படி தண்டனை கிடைக்காம போகும்? நிச்சயமா எல்லா மனிதரும் அவர்கள் செய்கிற நல்லதுக்கும் தவறுக்கும் அதற்குரிய தண்டனையையும் பலனையும் பெற்றே தீருவார்கள் என்பதை நீ மறக்காம நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு.